டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஒருவர் சொன்னதை அவர் சொன்ன வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படியே சொல்றது தான் டைரக்ட் ஸ்பீச். இங்க ராமா என்ன சொன்னார்னா, ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு ராமா சொன்னார். ஐ ஆம் ஹாப்பின்னு ராமா சொன்னாரு அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்றது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ இந்த டைரக்ட் ஸ்பீச் எப்படி எழுதணும்னு பாருங்க. ராமா சொல்லிட்டார், ராமா செட், அதுக்கப்புறம் ஒரு கமா போடணும். அந்த ராமா என்ன சொன்னாரு? ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொன்னாரு. ஐ ஆம் ஹாப்பி என்ற 3 வார்த்தையும் இது பாருங்க, அப்பாஸ்ட்ரஃபி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் டைரக்ட் ஸ்பீச்சை எழுதணும். ராமா சொன்னது இப்படி சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார்? ஐ ஆம் ஹாப்பின்னு சொன்னார், அவ்வளோதான். ராமா தான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்றது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். அவர் வேற ஒருத்தர் சொன்னதை இப்படி நாம எழுதுறோம். ராமா செட், இது கடந்த காலத்தில் இருக்கு. ராமா செட் பாஸ்ட் டென்ஸ். அதனால இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், when you are converting a sentence into any other sentence in any other form, the tense of the original sentence should be retained. இந்த சென்டென்ஸ் வந்து பாருங்க, ராமா செட்னு இருக்கு, பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. அதனால இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதுறப்பையும் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ராமா செட், இதுக்கப்புறம் வழக்கமா இன்வேரியபிளி ஒரு தட்டு தான் போகும். ராமா செட் தட் he was happy. இந்த வாக்கிய போடுறோம்னா entire sentence is in the past tense, therefore he is ன்னு சொல்லக்கூடாது, he was ன்னு சொல்லணும். ராமா said, necessarily after said you have that, then I பதிலா he, am happy பதிலா was happy. ராமா said that he was happy. இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்னா ஒருத்தர் சொல்றதை அப்படியே அவருடைய வார்த்தைகளால சொல்றது டைரக்ட் ஸ்பீச். அவர் சொன்னதை வேற ஒரு நபர் இந்த மாதிரி சொன்னார்னு சொல்றது இன்டைரக்ட் ஸ்பீச். அதுதான் இது. ராம என்ன சொன்னா, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னார். அதை நான் என்ன சொல்றேன்? ராம தான் சந்தோஷமா இருக்கிறதா சொன்னான் அப்படின்னு சொல்ற பாரு, அது இன்டைரக்ட் ஸ்பீச். ராமா செட் that he was happy. அதே மாதிரிதான் என்ன சொன்னாலும் ஒரு நபர் சொன்னதை இன்வெர்டட் கமாஸ்ல வரணும். இங்க பாருங்க, கிருஷ்ணா செட் ஐ am very tired now. I was very tired now தான் கிருஷ்ணா சொன்ன வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை இன்வெர்டட் கமாஸ்ல போடு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா செட் பக்கத்தில் ஒரு கமா போடு. இந்த மாதிரி தான் நீ டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதணும். அதையே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரப்போ நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், செட் பக்கத்தில் நெசசரிலி தட்டை போட்டணும். கிருஷ்ணா செட் தட் he was very tired then. ஏன்னா இங்கே கிருஷ்ணா தான் இந்த கிருஷ்ணாவை தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேவா? கிருஷ்ணன் சொல்றது தான் இப்படி அப்படின்றத நாம வேற ஒருத்தர் சொல்ல. கிருஷ்ணா செட் தட் he was very tired. நவ்ன்றது தென் ஆகும். இது இன்டைரக்ட் ஸ்பீச். இது ரெண்டும் பார்த்தா ஏறத்தாழ ஒரே மாதிரியா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போய் பார்க்கலாம். bring me a tumbler of water said the son to his mother. ஒரு மகன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு சொல்றது தான் டைரக்ட் ஸ்பீச். இந்த இடத்துல இதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துருக்கோம். பேசிக் மீனிங் என்னன்றத தெரிஞ்சுக்கணும், அதே டென்ஸை மெயின்டைன் பண்ணணும். bring me a tumbler of water செட்னு சொல்லிடுச்சு. இங்கே செட்ன்ற வார்த்தை வந்துடுச்சு, therefore past tense. said the son to his mother. அது
இன்டைரக்டா வரப்போ பையன் ஒரு பிள்ளை அவங்க மதர்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி கொடு அப்படின்னு கேட்கறது என்ன? சும்மா கேட்கறதுன்னு சொல்லக்கூடாது, அதை ரிக்வஸ்ட்ன்னு தான் சொல்லணும். அம்மா கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்கறது சாதாரண செட்டுன்னு சொன்னால் நல்லா இல்லை. அதை ரிக்வஸ்ட்னு சொல்கிறது தான் ஒரு நியாயமான ஒரு சூழ்நிலை. அது ரிக்வஸ்ட் தானே ஒரே சாதாரண சொல்கிறது இல்லை. அதனால் இங்கே செட்டுன்னு தான் இருக்குது, அதே நாம் ரிக்வஸ்ட் மாற்றிக்கிட்டோம். யார் ரிக்வஸ்ட் பண்ணது? பிள்ளை. த சன் ரிக்வஸ்டட் ஹிஸ் மதர். என்ன ரிக்வஸ்ட் பண்ணார்? டு பிரிங் a tumbler of water to him. The son requested his mother to bring a tumbler of water to him. இது இன்டைரக்ட் ஸ்பீச். இது இந்த விதத்திலிருந்து பார்த்தா கொஞ்சம் மாற்றமா இருக்குது இல்லையா? ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாற்றமா தெரியுது, ஆனால் மீனிங் கரெக்டாக கன்வே பண்ணிடுது. அதனால நீங்கள் சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணணும். அந்த ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷனை இந்த சென்டென்ஸில் காட்டியிருக்கிறோம். பிரிங் மீ எ டம்ளர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பையன் சொன்னோம், அந்த மீனிங் அப்படியே வச்சுக்கிட்டோம், சென்டென்ஸ் மட்டும் அழகாக மாற்றிக்கிட்டோம். த சன் ரிக்வஸ்டட் ஹிஸ் மதர் டு பிரிங் எ டம்ளர் ஆஃப் வாட்டர் டு ஹிம். திஸ் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்.